ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ரியல் டைமில் ஒரு பவர் பிஐ ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் டீம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐ கூட ஓப்பன் பண்ண மாட்டோம். ஆனால் என் டு என் ப்ராஜெக்ட்டில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எஃபர்ட் எல்லாமே பிஸ்னஸ் டீமுக்கு யூஸ் ஆகாமல் போயிடும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எடுத்திருக்கிற சாம்பிள் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சேல்ஸ் கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ், ஹோம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. டெய்லி அப்ராக்சிமேட்டாக 1000 ஆர்டர்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகும். கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் மல்டிபிள் சிட்டிஸில் இருக்காங்க. ஸோ நமக்கு கஸ்டமர் டேட்டாவும் இருக்கும். ஸோ இதோட பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட டேட்டா இருக்குது, ரிப்போர்ட்ஸ் இருக்குது, பட் வந்து கிளாரிட்டியாக இல்லை. எக்ஸிஸ்டிங்காக ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்காங்க, பட் அதில் பார்க்கும்போது அவங்களுக்கு சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அந்த எக்ஸிஸ்டிங் டேஷ்போர்டை வச்சு. மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, சேல்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றதுக்கான ஆன்சர் வேணும். எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வேணும். கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டடாக பை பண்ணுறாங்களா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். மந்த்லி ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, மந்த் ஓவர் மந்த், வீக் ஓவர் வீக், அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, எந்த டைம்லலாம் அதிகமாகுது எந்த டைம்லாம் கம்மியாகுது, அந்த மாதிரி டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் கேட்குறாங்க. ஸோ கரண்ட்டாக உள்ள ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட டேட்டா எல்லாமே வந்து எஸ்கியூஎல் சர்வரில் இருக்குது. கரண்ட்டாக அந்த எஸ்கியூஎல் சர்வரை பேஸ் பண்ணி எக்ஸலில் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு சிங்கிள் டேஷ்போர்ட் கிடையாது, மல்டிபிள் டேஷ்போர்டாக க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வயா இமெயில் மூலமாக எல்லா யூசருக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து டே பை டே சர்க்குலர் ஆகிட்டுருக்கு. எந்த டீம் என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி அவங்க சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுவுமே சிங்கிள் ரிப்போர்ட் கிடையாது. ஸோ ஒவ்வொரு டேட்டாக்கும் நம்ம ஒவ்வொரு ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களோட ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டேஷ்போர்ட் வேணும். நான் வந்து மல்டிபிள் டேஷ்போர்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஒரே சிங்கிள் டேஷ்போர்டில் எல்லா டேட்டாவும் எல்லா டைப் ஆஃப் அனாலிசிஸும் எனக்கு சிங்கிள் டேஷ்போர்டில் வேணும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் டேஷ்போர்டை பார்த்து என்னால் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் எடுக்க முடியணும். ஸோ நம்ம இந்த டேஷ்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன எடுத்திருக்கோம்னா, இ-காமர்ஸ் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் பவர் பிஐ யூஸ் பண்ணி பிஸ்னஸ் டீமோட கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் யார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர்ஸ், அனலிஸ்ட், தென் டிசிஷன்ஸ் மேக்கர்ஸ். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம பண்ண போகிற ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் டு என் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் சர்வரில் டேட்டா எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஏன்னா டேட்டா ஆல்ரெடி எஸ்கியூஎல் சர்வரில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம பவர் பிஐக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி டேட்டா ப்ரிப்பரேஷன் எஸ்கியூஎல் சர்வரில் பண்ண போகிறோம். தென் பவர் பிஐ டெஸ்க்டாப் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, அனாலிட்டிக்ஸ்க்காக, விஷுவலைசேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக, தென் மாடலிங் பண்ணுறதுக்காக, இது எல்லாமே பவர் பிஐயில் நம்ம பண்ண போகிறோம். ஃபைனலாக பவர் பிஐ சர்வீஸ் மூலமாக அந்த ரிப்போர்ட்டை யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறோம். எதுக்காக எஸ்கியூஎல் சர்வரில் நம்ம டேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பை த வே நம்ம ஆல்ரெடி எஸ்கியூஎல் சர்வரில் டேட்டா இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எல்லா டேட்டாவையும் பவர் பிஐக்கு இம்போர்ட் பண்ணிட்டா அகெயின் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டேட்டா ப்ரிப்பரேஷனை as much as possible நம்ம வந்து எஸ்கியூஎல் சர்வர்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பவர் பிஐ மூலமாக ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது அது சர்வருக்கு போய் ரீச் ஆகி ரிட்டர்ன் ஆன்சர்ஸ் வரும். ஸோ அது வந்து ஃபாஸ்டராக நடக்கும். நமக்கு பவர் பிஐலேயே கால்குலேஷன் நடந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எல்லா டேட்டாவுமே அங்கே ஒரே இடத்துல இருக்கும், எஸ்கியூஎல் சர்வர்லேயே இருக்கும். நம்ம மல்டிபிள் சோர்ஸஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நமக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த மாடிஃபிகேஷனாலும் எஸ்கியூஎல் சர்வரில் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி இதுதான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுற இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட் ப்ராக்டிசஸும் கூட. எஸ்கியூஎலோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரா டேட்டாவை இம்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அங்கே தான் பண்ண போகிறோம். எஸ்கியூஎல்ல தான் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸப்ட் ஒரு சில ஃபியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தவிர மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வரில் தான் இருக்கும். தென் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைனலைஸ்டாக ஒரு வியூ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே நமக்கு வியூ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ரா டேட்டாவை நம்ம டச் பண்ண போகிறது கிடையாது. ரா டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைனலாக ஒரு வியூ க்ரியேட் பண்ணி அந்த வியூவை தான் நம்ம வந்து பவர் பிஐயில் கனெக்ட் பண்ண போகிறோம். பவர் பிஐயோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடலிங் எல்லாமே நம்ம பவர் பிஐயில் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டார் ஸ்கீமா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடலிங்கில் ஸ்டார் ஸ்கீமா தான் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அது போக டாக்ஸ் மெஷர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் டீமோட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரியான விஷுவல்ஸை நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நமக்கு நம்ம இஷ்டப்படி எந்த விஷுவல்ஸும் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது இங்கே. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஓன் ஐடியா இருக்கும். இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி பண்ணக்கூடாது. நம்மளோட ஓன் ஐடியா படி எந்த விஷுவல்ஸும் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது இங்கே. பிஸ்னஸ் டீம் என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் டீம் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ
அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுற மாதிரியான விஷுவல்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு டேட்டா செட்டை பொறுத்தளவு நம்ம மல்டிபிள் வியூஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டார் ஸ்கீமாக பொறுத்தளவு நமக்கு ஒரே ஒரு ஃபேக்ட் டேபிள் வேணும், மற்றது எல்லாமே டிமென்ஷன் டேபிள்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட் டேபிள்ஸ் ஒன்று வச்சுக்க போகிறோம், மற்ற எல்லாம் டிமென்ஷன் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம வச்சுருக்க டேட்டா செட்டோட ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஒரு டேட்டா பேஸ் நான் டெமோக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நமக்கு ஒரே ஒரு டேபிள் இருக்குது, ஆன்லைன் ரீட்டெயில் ரா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரா டேட்டா. நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் பண்ணலை, இது கம்ப்ளீட்டாக ரா டேட்டா. ஏன் அப்படின்னா நீங்கள் எஸ்கியூஎல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட்டாக அப்படின்றத எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸும் ஆல்ரெடி பண்ணலை. இன்னொன்று, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக நம்ம பவர் பிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட எப்படி ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பவர் பிஐயில் பண்ணாமல் எஸ்கியூஎல்ல பண்ணி எப்படி கம்ப்ளீட்டாக பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ரா டேட்டாவாக இருக்குது. பட் இந்த ரா டேட்டாவை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம் பவர் பிஐயில். பட் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. இந்த சிங்கிள் டேபிளை நம்ம மல்டிபிள் வியூஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒன் ஃபேக்ட் டேபிள், மல்டிபிள் டிமென்ஷன் டேபிள், அது கூட டேட் கேலண்டர் டேபிளும் க்ரியேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம இந்த எஸ்கியூஎல் சர்வரில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வியூஸ் எல்லாத்தையுமே பவர் பிஐயில் கனெக்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் சீரீஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எஸ்கியூஎல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பவர் பிஐக்கு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பவர் பிஐயில் அந்த எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாவை வச்சு எப்படி மாடலிங் பண்ணுறது, எந்தெந்த கேபிஐக்கு எப்படி எப்படி டேக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு நம்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு டேஷ்போர்டுக்கான டிசைனிங்கையும் கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபைனலாக இந்த டேஷ்போர்டை எப்படி க்ளவுடில், அதாவது பவர் பிஐ சர்வீஸில் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, ஒரு யூசருக்கு நம்ம எப்படி இந்த டேஷ்போர்டை ஷேர் பண்ணுறது, ரெஃப்ரெஷ் எப்படி ஷெட்யூல் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம இந்த சீரீஸ் மூலமாக கற்றுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.